வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஐட்டம் இது. அதுதான் மோத்தி லட்டு. அந்த மோத்தி லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 100 கிராம் கடலை மாவு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு நல்லா அதை சலிச்சுக்கோங்க. பெரிய ஓட்டை இருக்கிற இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சு இதை நல்லா சலிச்சிருங்க. இப்போது இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம கலக்கிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க, ஒரே நேரத்தில் ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா மாவு நல்லா அங்கங்கே கட்டியாக கட்டி சேர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா தண்ணியாக அதை கலக்கிக்கணும். இந்த மாவை 100 கிராம் கடலை மாவுக்கு 150 ml தண்ணி ஊற்றினா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை கலக்கிக்கோங்க. லட்டு போடுறதுனா அந்த ஓட்டையாக இருக்கிற அந்த கரண்டி மாதிரி ஒன்றும் இல்லை, அது மாதிரி ஒரு அச்சு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக எப்படி போடுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலக்கியாச்சு பார்த்தீங்களா. நல்லா தனியாக கலக்கிக்கணும், ரொம்ப தனியாக கலக்கிடக்கூடாது. இப்போ நம்ம அந்த கலக்கின மாவை நான் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் போட்டு ஊற்றி அதில் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். இதை வச்சு எப்படி லட்டு போடுறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சு, அந்த கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுற பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதில் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு நார்மல் கவரில் கூட நீங்கள் அந்த மாவெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் போட்டுக்கோங்க. ரப்பர் போட்டுட்டு இப்போ இதை வச்சு நான் எப்படி லட்டு போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேக்கெட்டு, இந்த பேக்கெட்டில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 சின்னதாக, பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேக்கெட்டை இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தூரமாக பிடிச்சிட்டு அந்த மாவை கரெக்டாக அந்த எண்ணெயில் நம்ம இது பண்ணி விடணும். இந்த மாதிரி இப்படி விட்டிங்கன்னா உழுது பாருங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக விடணும். இப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது சின்ன 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 பால்ஸாக விழுந்து அதில் நல்லா அப்படியே இதாகிடும். இந்த பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பபுள்ஸ்லாம் நின்றுடும். ஃப்ரை ஆயிடுச்சு, இந்த மாவு நம்ம போட்ட மாவு ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பபுள்ஸ்லாம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகிரும். இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் மோத்தி லட்டு செய்கிறதுக்கு இது தான். இதுக்காக நீங்கள் போட்டுக்கிட்டு அது இந்த அச்சு வாங்கிட்டு இந்த கரண்டி ஓட்டையாக இருக்குமே அந்த கரண்டியில் போட்டு அதை போட்டு அமுக்கிட்டு பெருசாக விழுவும். அதெல்லாம் வச்சு நீங்கள் கஷ்டப்பட வேணாம். ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் இதுதான். இந்த மாதிரி வச்சு லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா அது கருகிடும். இப்போ இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில். அப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே எடுத்து நான் இங்கே ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன், இதில் அப்படியே இதை போட்டுடலாம். இதில் போட்டிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகிட்டு நமக்கு அந்த குட்டி 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 பூந்தி மட்டும் கிடச்சிரும். இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் இங்கே ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் அப்படியே அதை மாற்றிடலாம். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போடுங்க, அது இல்லை அப்படின்னா நார்மல் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதில் கூட அதை போட்டு வச்சுருங்க. இப்படி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா பூந்தியும் இந்த மாதிரி அழகாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு 200 கிராம் சீனி சர்க்கரை போட்டுக்கோங்க. 100 கிராம் மாவு எடுத்தோம், அதுக்கு 200 கிராம் சர்க்கரை. 200 கிராம் சர்க்கரை போட்டுட்டு இங்கே ஒரு கிண்ணத்தில் நான் ஒரே 1 பிஞ்ச் ஃபுட் கலர், ஆர்கானிக் ஃபுட் கலர் தான் வாங்கியிருக்கேன். அது ஒரே 1 பிஞ்ச் தான் போட்டிருக்கேன், அது போட்டு வச்சுருக்கிறேன். போட்டுட்டு அதில்
தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த சர்க்கரையில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வைங்க. நான் 200 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மெல்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சாலே போதும் ஓரளவுக்கு. தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, அப்புறம் அது நம்ம அந்த பூந்தியில் பிடிக்கிறப்ப அது சரியாக வராது. இப்போ நம்ம போட்ட சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூந்தி, அதெல்லாம் அப்படியே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிரப்லாம் நல்லா அந்த பூந்தி வந்து உறிஞ்சிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அந்த பூந்தி வந்து சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்ட் ஆயிரும் நீங்கள் லட்டு சாப்பிட்றப்ப. அதனால் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி அந்த சிரப்லாம் உறிஞ்சி இந்த பூந்தி நல்லா அப்படியே சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறது ஃப்ளேவருக்கு தான், அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஊற்றிட்டு உங்களுக்கு மெலன் சீட்ஸ் கிடச்சது அப்படின்னா மெலன் சீட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெள்ளரி விதை கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா பரப்பி விட்டு ஒரு 20 நிமிஷம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து லட்டு பிடிக்கலாம். நான் அப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இதை லட்டு பிடிச்சி காட்டுறேன். அவ்வளோதாங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அழகாக பிடிச்சிக்கோங்க. சின்னதாக வேணுன்னா சின்னதாக பிடிச்சிக்கோங்க, பெருசாக வேணுன்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், அழகாக வந்துடுச்சு பாருங்கள் லட்டு. அவ்வளோதாங்க, சுவையான மோத்தி லட்டு ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.